நாம் ஒன்று நினப்போம், அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் இன்றைக்கி நடந்தது. இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி டின்னருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம். எப்போ பார்த்தா அந்த தோசை, இட்லியே தானே ஊற்றுறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருந்தது. சரி, அதை முடிச்சிடுச்சு கொடுக்கவே மணி 8 கிட்ட ஆயிடுச்சு. இனி என்னத்த போய் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் போடுறா தோசைன்னு தோசையவே ஊற்றியாச்சு. மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்தது. இது கூட கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சி இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தோசை, சாம்பார், சட்னியோடு இன்றைக்கி டின்னரை முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாம் ஒன்று நினப்போம், அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் இன்றைக்கி நடந்தது. இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி டின்னருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம். எப்போ பார்த்தா அந்த தோசை, இட்லியே தானே ஊற்றுறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருந்தது. சரி, அதை முடிச்சிடுச்சு கொடுக்கவே மணி 8 கிட்ட ஆயிடுச்சு. இனி என்னத்த போய் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் போடுறா தோசைன்னு தோசையவே ஊற்றியாச்சு. மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்தது. இது கூட கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சி இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தோசை, சாம்பார், சட்னியோடு இன்றைக்கி டின்னரை முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாம் ஒன்று நினப்போம், அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் இன்றைக்கி நடந்தது. இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி டின்னருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம். எப்போ பார்த்தா அந்த தோசை, இட்லியே தானே ஊற்றுறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருந்தது. சரி, அதை முடிச்சிடுச்சு கொடுக்கவே மணி 8 கிட்ட ஆயிடுச்சு. இனி என்னத்த போய் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் போடுறா தோசைன்னு தோசையவே ஊற்றியாச்சு. மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்தது. இது கூட கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சி இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தோசை, சாம்பார், சட்னியோடு இன்றைக்கி டின்னரை முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.